வணக்கம், நான் சோஃபியா. இன்னைக்கு ஒரு 8 வயசு குழந்தைக்கு எப்படி ஒரு அளவு ஃப்ராக், இப்போ நம்மகிட்ட அளவு உடுப்பு இருந்துச்சுன்னா அது எப்படி செய்யலாம்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ இதுக்கு தேவையான துணி நான் இந்த மாதிரி இது மேலே போடுறதுக்கு 1 மீட்டர் எடுத்திருக்கிறேன். கீழே ஸ்கர்ட்டுக்கு நான் 3 மீட்டர் எடுத்திருக்கேன், ஃப்ளாட் வெட்டுறதுனால. அடுத்து அதுக்குள்ள லைனிங்கும் 3 மீட்டர் எடுத்திருக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு எவ்வளோ துணியை மடிக்கிறது அப்படின்னா, இப்போ கீழே 4 இப்படி கவுனை நான் மடித்து வச்சுருக்கிறேன். நீங்கள் என்ன அளவு தைக்க புரியலோ இடுப்பை இப்படி 4 சேமாக மடிச்சிட்டு, அடுத்தது இந்த பகுதி கீழ் பாட்டம் பகுதியை நம்ம எப்போவும் உடுப்பு மடிக்கிற மாதிரி இந்த 4 ஃபோல்டையும் சமமாக மடிச்சுக்கிறோங்க. சமமாக மடிச்சுட்டு இந்த அடியில் ஒரு பக்க அளவு அளந்து பார்க்கணும் எவ்வளோ அளவு வருதுன்னு. இப்போ இதிலருந்து அந்த எண்டிலிருந்து அடுத்த எண்டு வரை நம்ம அளக்கணும். அளக்கையில் 30 வருது. அப்போ இது 4 பகுதியை நம்மளுக்கு 30 வர மாதிரி போட்டுக்கிறணும். ஒரு பகுதியை நான் 60க்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன் எடுத்திருக்க துணியில். இப்போ கிட்டத்தட்ட 2ஐயும் சமமாக மடிக்கையில் நம்மளுக்கு இந்த 3 மீட்டர் துணி வருது. இப்போ இந்த 3 மீட்டர் துணியை அப்படியே 2ஆக மடிச்சிட்டு நாங்கள் ஒரு சைடு இப்படி மூடின பகுதி இருக்கும் தானே, இந்த ஒரு பகுதி, அதாவது 3 மீட்டர் துணியை 2ஆக மடிச்சிட்டு இந்த மூடின பகுதியை தூக்கி இப்படி முக்கோண ஷேப்பில் போட்டுறணும். முக்கோண ஷேப்பில் போட்டுட்டு இந்த உயரத்தை நம்ம கீழே நல்லா இழுத்துக்கிறணும். இதை இழுத்துட்டு இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு இடுப்பு மார்க் பண்ணணும். இந்த 4 பகுதி நம்ம ஃப்ராக் எடுத்துருக்குறோம், அந்த உடுப்போட அளவு 4ஐயும் சமமாக மடிச்சிட்டு இந்த அளவுக்கு சமமாக மடிச்சிட்டு இடுப்பை எப்படி மார்க் பண்ணணும் இந்த இடத்துல. அடுத்தது இந்த இடம் மார்க் பண்ணிவிட்டு இது எவ்வளோ தூரம்னு அளந்து எடுத்துக்கலாம். அப்போ மேலேருந்து இது 9.5 இன்ச்சுக்கு இருக்குது. இந்த 9.5 இன்ச்சு வர்ற இடத்துக்கு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதிலேருந்து கீழே ஸ்கர்ட்டோட உயரம் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவை மார்க் பண்ணிக்கிறணும். சரியாக எந்த அளவு உயரம் வருதோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு 1 இன்ச்சு விட்டுறணும். விட்டுட்டு மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதுதான் இந்த ஸ்கர்ட்டோட அளவை ஃபஸ்ட்டு மெயின் அளவை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தையலுக்கு அதிலேருந்து 1 இன்ச்சு விட்டுக்கிறணும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துறேன். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதே அளவுக்கு நாங்கள் சாட்டின் மெட்டீரியலையும் லைனிங் மெட்டீரியலையும் வெட்டி எடுத்துக்கிடுவோம். இந்த 4 பகுதியாக இருக்குது. இந்த 4 பகுதியாக முடிச்சிருக்கேன். உள்பகுதி இதுதான் நம்மளுக்கு விரிவு. இதில் பாதியை இந்த பக்கமும், அதாவது இந்த பாதி, இந்த அளவோட பாதி இந்த பக்கமும், அடுத்தது இந்த சைட்டு மீத அளவையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை கோடு போட்டுட்டு சேர்த்துட்டேன்னு சொன்னால் இந்த அகலமும் சேரலை, கீழே விரிவு வந்துடும். சரியா இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபைனலாக இந்த பகுதியையும் அதே மாதிரி இந்த பகுதியை இப்படி அட்டாச் பண்ணிடணும். பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு அந்த ஃப்ளாட் கிடச்சிரும். இதை உள்ளுக்கு அப்படியே லைனிங்காக சுருக்கிடலாம். இப்போ இப்படி வச்சுட்டு சமமாக 4 பகுதியையும் மடிச்சிட்டு பின் பக்கம் அது கழுத்துக்கு அது ஓப்பன் தைக்க அந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். அதுக்கு பிறகு மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு மேலே விட்டுட்டு இப்போ நெக்கை மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த உயரம் ஃபஸ்ட்டு இதில் உள்ள அளவை நாங்கள் மார்க் பண்ணிக்கிறணும். சரியாக இந்த இடத்த இப்படி பிடிச்சிட்டு இதை மார்க் பண்ணிக்கிறணும்.
இப்படி தான் அளவு வச்சு செய்கிறதுன்னு சொன்னேன். இப்படி தான் எடுக்கணும். இப்போ இதை தூக்கிடலாம். இதுதான் நம்மளுக்கு எக்ஸாக்ட் அளவு இந்த கவுனோட. அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறணும். மார்க் பண்ணியாச்சு. இது போக தையலுக்கு நம்ம இங்கே உடம்புக்கு இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இது தையலுக்கு இங்கே மேலே 1/2 இன்ச்சு ஷோல்டர் தையலுக்கு, அதே மாதிரி ஸ்லீவுக்கும் ஒரு 1/4 இன்ச் தையல் விட்டு கீழேயும் ஒரு 1/2 இன்ச்சு தையல் விட்டு இதை கட் பண்ணிடலாம். இப்போ இதில் அப்படியே லைனிங் கட் பண்ணிக்கிறேன். இப்படி ஸ்லீவுக்கு 4 மடித்து போட்டுட்டு இப்போ இந்த ஷோல்டருக்கு நம்மளுக்கு 1/2 இன்ச் தையலுக்கு போயிடும். இப்போ சரியாக இப்போ இந்த நம்மளுக்கு இதுதான் அளவு, உடம்போட அளவு. இப்போ நான் இந்த அளவை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். 4 மடித்து போட்டுட்டு இதை மார்க் பண்ணிவிட்டு இதை கர்வ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதை அப்படியே கொண்டு வந்து வெட்டிட்டா இதை நம்ம கையை இப்படி சொருக்கி பொறுத்துற நேரம் இது நல்லா அழகாக ஒரு ஃப்ளாட் ஸ்லீவ் மாதிரி தொங்கும். இதை கட் பண்ணி எடுத்துறேன். இப்படி கட் பண்ணி விட்டுட்டு இது ஒரு பட்டு எடுத்துட்டு ஃபைனலாக நம்ம ஃப்ராக் இப்படி தான் இருக்குன்னா இப்படி தைச்சி முடிச்சிட்டோன்னா இந்த ஸ்லீவை கொண்டாந்து இப்படி வச்சு இதோட இப்படி சுருக்கி 2 பக்கம் முன்னாடி பின்னாடி வச்சிட்டோம்னா இது ஒரு ஸ்லீவ் மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம எப்பவும் போல் சைடு அடிச்சிடணும், அடியிலையும் வட்டி தைச்சிடணும். இதுதான் ஃப்ளாட் ஸ்லீவு. இந்த ஸ்லீவுக்கு மேலே சாட்டின் கொடுக்குறதுக்குன்னா வெறும் லேஸ் மட்டும்னா இது போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் சாட்டினையும் போட்டால் இன்னும் நல்லா அழகாக இருக்கும், ரிச்சாக காட்டும். அப்போ 4 பாட்டாக சாட்டின் மடித்து போட்டுட்டு இந்த நம்ம அளவையும் அவ்வளோதான். பாருங்கள், இந்த அளவு ஃப்ராக்கை வச்சு எப்படி ஒரு சின்ன பிள்ளையோட கவுன் தைக்கலான்னு சொல்லி வெட்டி செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.